இன்றைக்கி நம்ம ஒரு 2 விதமான முத்திரைகள் பார்க்க போகிறோம். என்னன்னா சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் இருப்பதற்கு ஒரு முத்திரை, பித்தப்பையில் கற்கள் வராமல் இருக்க ஒரு முத்திரை. 2க்குமே காரணம் வந்து உணவு பழக்கவழக்கம். காலையில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, கரடு முரடான உணவு முறைகள், அதாவது மசாலா சம்மந்தப்பட்ட உணவுகள். இப்படி உணவு முறைகள் நிறையா மாற்றங்கள் இருக்குது. சரி, கிட்னியில் வந்து ஸ்டோன் வருவதற்கு, அதை தடுப்பதற்கு என்னென்ன முத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரை தான். இது வந்து இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பிராண முத்திரை. இதை நீங்கள் எப்படி மாட்டீங்கன்னா இது வந்து கிட்னி முத்திரை. 2 கைகளையும் செய்யலாம். பார்த்துங்க, இதுதான். இது வந்து கிட்னி முத்திரை. பித்தப்பையில் கற்கள் வராமல் இருப்பதற்கு இந்த முத்திரை. பாருங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரல், பெருவிரல் மேலே நடுவிரல் அப்படி வச்சுக்கணும். கடைசி இந்த 2 விரல் வந்து சேர்ந்துருக்கணும். அவ்வளோதாங்க. 2 கைகளிலும் செஞ்சுக்கலாம். இந்த முத்திரைகள் செய்யும்போது பித்தப்பையில் கற்கள் தோன்றாமல் இருக்கும். இது கூட வந்து அஷ்டசூரணம் அப்படிங்கிற சூரணத்தை இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது தொடர்ந்து செய்யும்போது கிட்னி முத்திரை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சிறுநீரகத்தில் வந்து கற்கள் வராமல் இருக்கும். பித்தப்பையில் கற்கள் தோன்றாமல் இருப்பதற்கு இந்த வியான முத்திரை. இந்த 2 முத்திரையும் அற்புதமான முத்திரை. ஒவ்வொரு முத்திரையும் 15 நிமிடங்கள் செஞ்சால் போதுமானது. கிட்னியில் யாருக்கா தொந்தரவுகள் ஏற்படுது, கிட்னியில் ஸ்டோன் இருக்கா, அதுபோக யூரினரி பிளாடர் என்லார்ஜ் அது இருந்தாலும் கிட்னி முத்திரை போட்டுக்கலாம். கிட்னி முத்திரை இதுதான். சரி, பித்தப்பையில் கல் இருக்குது, சாப்பிட முடியல, வாந்தி வருது, தலை வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்டம்ஸ். அப்போ இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த நீங்கள் வியான முத்திரை போட்டுக்கலாம். 2 முத்திரைகளும் அந்தந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2க்குமே காலையில் உணவு முறைகள் பச்சை காய்கள் மட்டும்தான். உணவு முறைகள் எடுத்துக்கிட்டேன், காலையில் பச்சை காய்கள் மட்டும்தான் சாப்பிடணும். மதியம் எளிமையான உணவு, இரவு 7 மணிக்கு உணவு சாப்பிட்டுக்கணும். போதுமான அளவு தண்ணி குடிக்க வேண்டும். தூக்கம் வரும்போது தூங்கிவிட வேண்டும். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இந்த முத்திரையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.